வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த வாடகை வாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாடகை வாயின்னு சொல்கிறத விட வாடகை விபச்சார வாயி, அரசியல் விபச்சாரி யாருன்னு கேட்டால் அந்த ஜாடு மாடு பாடுகா லக்கடி பேடுஸ் பையன் அந்த நாஞ்சில் சம்பத்து. அவனை மாதிரி ஒரு பிறவி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை கட்சி மாறுவாங்க. அதிமுக திமுக நிறைய பேர் வந்திருக்காங்க, பெரிய இடத்துல இருக்காங்க. இப்போ கூட மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், அன்பின் இருப்பிடம், பண்பின் இருப்பிடம், கனிவின் இருப்பிடம், நல்ல மனிதர் மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் கழகத் தலைவர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி தலைமையிலே தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். இப்படி பலர் வருவாங்க, அந்த கட்சியில் செட்டில் ஆகிடும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிக்கு போன ஒரே ஒரு ப்ராஸ்டியூட் சன், ஒரு அரசியல் விபச்சாரி யாருன்னு கேட்டால் அம்மாலாம் இந்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒரு அரசியல் விபச்சாரி. அவன் தான். அவன் துட்டுக்காக கூட்டி கூட கொடுப்பான். யாரை வேணாலும் கூட்டி கொடுப்பான். துட்டுக்காக, துட்டு குத்தின்னு வச்சுக்கோ, யாரை வேணாலும் கூட்டி கொடுப்பான். அவங்க வீட்டில் வரவங்களும் கூட்டி கொடுப்பான், பக்கத்து வீட்டுக்காரையும் கூட்டி கொடுப்பான், எதிர் வீட்டுக்காரையும் கூட்டி கொடுப்பான், எல்லா கட்சியும் கூட்டி கொடுப்பான். கூட்டி கொடுத்து பழகிறவன் யாருன்னு கேட்டால் அவன் நாஞ்சில் சம்பத்து. ஏன்டா உனக்கு இவ்வளோ கோபம் குமரன்னு கேட்டிங்கன்னா, அவன் போகாத கட்சி எதுனா இருக்குதா? ஃபஸ்ட்டு திமுகவில் இருந்தான். ஃபஸ்ட்டு திமுகவில். அப்புறமா என்ன பண்ணால், மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுக ஆரம்பித்தார். அண்ணன் வைகோ கூட போயிட்டான். அங்கே அண்ணன் வைகோ கூட போயிட்டு கூட்டம் நடக்கிற வரைக்கும் மதிமுகவில் கூட்டம் பேசினான். அவன் மட்டும்தான் பேசினான். அங்கே கூட்டம் குறைஞ்ச உடனே அண்ணன் வைகோ அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை தூக்கி வெளியே போட்டாங்க. அப்புறமா அங்கே எங்கே பொறுக்கி சுற்றி நின்றான். ஆன்மீக பேச்சாளர்னு சொல்லி அங்கங்கே கோயிலுங்களில் போய் பேசினிருந்தான். என்ன, அவன் துட்டு கொடுக்குறேன்னு சொல்லு, பாம்பே ரெட் லைட் ஏரியாவில் போய் பேசுவான். விபச்சாரம் எப்படி பண்ணுறது, எப்படி கஸ்டமருக்கெல்லாம் எப்படி கம்பெனி கொடுக்குறது, கஸ்டமரை எப்படி திருப்திப்படுத்துறதுன்னு அப்படியே பேசுவான். அதே மாதிரி பேசுவான். அப்புறமா என்ன பண்ணால், மதிமுகலேருந்து அப்படி இப்படி சுற்றினே இருந்தான். அப்புறமா ஏடிஎம்கேக்கு போனான். அவன் சொன்ன பொய்யில் ஒரு மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? அந்த படுஸ் லக்காடி பையன், அந்த நாஞ்சில் சம்பத் அவங்க அக்கா என்ன தெரியுமா சொன்னாவன்? ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் வந்தது, வீட்டில் இருந்தேன், ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொன்னேன். நாஞ்சில் சம்பத், நான் தான் ஜெயலலிதா பேசுகிறேன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ மாதிரி பொய் பேசுகிறோம் யார்? டே, ஜெயலலிதா ஃபோன் பண்ணி அது டைரெக்டாக உனக்கு நான் ஜெயலலிதா பேசுகிறேன்னு ஜெயலலிதா ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்கிறான். ஜெயலலிதா பேசுகிறேன்னு ஃபோன் பண்ணாங்க. நான் எந்த ஜெயலலிதான்னு கேட்டேன். சம்பத், நான் தான் சிஎம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். அசால்ட்டாக சொன்னானா சிஎம் பேசுகிறாருன்னு. அவனுக்கு எந்த விதமான ஒரு படப்படப்போ எந்த விதமான உணர்ச்சி எதுவும் இல்லையா. ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய பிடிக்க, இவர் ஜெயலலிதாவோட பெரியார் இவர். உடனே அவர் இருந்துன்னு சொல்லுங்கம்மா அண்ணனே சம்பத் அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் கட்சியில் மேடையில் எனக்காக நீங்கள் பேசணும்னு நான் விரும்புகிறேன். யார்? ஜெயலலிதாவா? அடங்க டே, கடவுளே ஜெயலலிதா பார்க்க வந்தாலும் 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கு கடவுள்கிட்ட பேசணுன்னு மூடிந்தா கூப்பிடும். இல்லைன்னு வச்சுக்கோ, போயிட்டு நாளைக்கு வான்னு அனுப்போம் அந்த பொம்பளை. அது சொல்லிச்சான் இவங்கிட்ட, நீங்கள் என் கட்சியில் பேசணுன்னு விருப்பம் நான் விரும்புகிறேன்னு. உன்னை இவன் என் சுபாவத்துக்கு அது சரிப்படாதுமான்னு சொன்னானா இவன். உடனே உங்கள் மனைவி இருக்காங்கன்னு அவங்க மனைவிக்கிட்ட ஃபோன் கொடுங்கன்னாரான். உடனே அவங்க மனைவிக்கிட்ட ஃபோன் கொடுத்தாங்களாம், அவங்க அம்மாக்கிட்ட ஃபோன் கொடுத்தாங்களாம். எல்லோரும் அழுதுட்டாங்களாம். அப்புறமா ஓபிஎஸ் ஃபோன் பண்ண உடனே கார்டனுக்கு போய் வேறு வழி இல்லாமல் நான் ஏடிஎம்கேக்கு போனேன். அங்கே அம்மா இருக்க வரைக்கும் பேசினேன். அம்மா எனக்கு கார் கொடுத்தாங்க. அங்கே என்ன பண்ணிட்டான், ஜெயலலிதா வரும்போது ஏதோ ஒரு டெத் ஆகிடுச்சு, அங்கே பேனர்லாம் கட்டிட்டாங்களே, உங்கள் தொண்டர்களெல்லாம் அந்த பக்கம் போய் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டாங்கன்னு உன்னை இவன் என்ன சொன்னால், ஜெயலலிதாவை ஏனி கம்பேர் பண்ணான். ஏன்னு நடந்து வரும்போது தெருல 4 எறும்புகள் நசுக்கப்பட்டு சாக தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஜெயலலிதா பார்த்துச்சு. டே, என்னையா ஏன்னு சொல்கிற? உன்னை அவன் அந்த பதிலேருந்து எடுத்துச்சு. இனோவா காரெலாம் கொடுத்தாங்க. அப்புறமா அந்த அம்மா சசிகலா கொண்டு போட்டாளா சொல்லி ஜெயலலிதாவை. அப்புறமா டிடிவி தினகரன்ட்ட போனான். அப்புறமா சசிகலா கிட்டே போனான். அப்புறம் கொஞ்சம் ஓபிஎஸ்கிட்ட போனான். அப்புறமா அப்படியே இருந்தான். உன்னை திராவிட இயக்க பேச்சாலும் நாங்கள் அங்கே பேசி அப்படியே திமுக மேடைக்கு வந்தான். எங்கள் பொழப்புலாம் மண்ணை போட்டான். திமுகக்காக 30 வருஷம் பேசின பேச்சாளர் தளபதி எங்கள் கூட்டத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்தாங்க. அவனை தூக்கி தலை மேலே வச்சுக்கினாங்க. அவன் திராவிட இயக்க பேச்சாளரும், அவன் ஒரு அரசியல் விபச்சார பேச்சாளர், கூட்டி கொடுக்குற பேச்சாளர். அவன் என்னது கூட்டி கொடுக்குற பேச்சாளர். அவன் ஒரு விலை மாதுன்னு சொல்கிற மாதிரி அவன் விலை ஆண் மாது. அவன் ஒரு பேச்சாளர். அவனை திராவிட இயக்க பேச்சாளர் இங்கே பேசினான்.
இங்கே நல்ல மரியாதை கொடுத்தான், லட்சமாக பணம் வாங்கினான். மாண்புமிகு இந்து சமய அலுவலகத்துறை அமைச்சர் நான் சேகர்பாபு கிட்ட போய் என் பையனை எம்டி படிக்க வைக்கணும், 60 லட்சம் கொடுங்கன்னு கேட்டான். எவ்வளோ கொடுத்தாரு எனக்கு தெரில, அவர் யார் கேட்டாலும் கொடுப்பார். மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபுவாக இருக்கட்டும், மாண்புமிகு அருணின் செல்வம் அண்ணன் ஏவா வேலுவாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு பேச்சாளர்னு போனாலே அள்ளி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய அந்த கருணை உள்ளம் என்ன சொல்கிறது. அதே மாதிரி தான் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்கள் பேச்சாளர்னால் அள்ளி கொடுத்துருவாங்க. எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயல் அண்ணன் AP நந்தகுமார் இவங்கெல்லாம் பணம் எல்லா மாவட்ட செல்ட்ட வாங்கினான். ஏன்டா இங்கே ஒழுங்காக இருக்க வேண்டியதானே, நல்லா தான் வண்டி ஓடுனுச்சு. உன்னை அந்த விஜய் பக்கம் அப்படியே லைட்டாக சாய ஆரம்பித்தான். விஜய் பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டு அப்படியே விஜயை புகழ்ந்து பேச ஆரம்பித்தான். அதாவதுங்க, திமுக மேடையில் பேசிகிட்டு இருக்கான். ஒரு மேடைக்கு குறைஞ்சது 50,000 இல்லை 1 லட்சம், 30 நாள் கூட்டம். வாலிப கலைஞர், துணை முதல்வர், எதிர்கால தமிழகம், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவனுக்கு லைஃப் கொடுத்தார். அண்ணன் உதயநிதியில் போய் பிச்சை எடுத்தான். குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கூட்டங்கள் மாதம் 10 கூட்டம் தான் வருதுன்ன உடனே இளைஞரணி சார்பாக நடக்கிற எல்லா கூட்டத்திலையும் இந்த அரசியல் விபச்சாரை கண்டவனுக்கு பிறந்தவன், அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு பிறந்தவன், விருந்தாளிக்கு பிறந்தவன், வாத்தான் ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன், இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு எல்லா கூட்டம், இளைஞரணி தமிழ்நாடு ஃபுல்லாக கூட்டம், குடியாத்துக்கும் வந்தான், ₹1,00,000 வாங்கி போனான். எல்லா கூட்டம் பேசினே இருக்கும்போது யாருடா விசுவாசமாக்கணும்? டேய் லவடி யார் விசுவாசம்? திமுக தான் விசுவாசமாகணும். அவர் அண்ணன் உதயா பேச்சாளருக்கு வாழ்வு கொடுத்தார். அண்ணன் உதயா 500 பேச்சாளர் உருவாக்கி வச்சுக்கிறார். 50 வருஷம் இந்த கட்சிக்கு பேச்சாளர் உருவாக்கி வச்சிருக்கிற எதிர்கால முதல்வர் அண்ணன் உதயா அவனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு. உடனே என்ன பண்ணால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். ஏதோ ஒரு தொலைக்காட்சி அந்த கருத்தரங்கத்தில் பேசும்போது விஜய் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வாய் திறக்காமல் இருந்தால் தான் ரொம்ப நல்லதுன்னா, இஸ்லாமியர்களெல்லாம் அவனை எங்கே பார்த்தாலும் ஆற்காடு செருப்பு எடுத்துன்னு 69 முறை அடிங்கும் அவன் ஆற்காடு செருப்பில். அப்படியே விஜய் பக்கம் சாய ஆரம்பித்தான். பணம் கொடுக்காம ஒரு பெரிய கூட்டம் கூடுறது யாருக்குன்னு கேட்டால் விஜய்க்கு தான் பேசினே இருந்தான். இவங்கிட்ட கூட்டம் தேடி வாங்கியிருந்தாங்க பாரு நம்ம எங்கள் கட்சி திமுகவில். இவனை எப்படி இங்கே மேடை ஏற்றுவாங்க? அவன் விஜய் நம்மளை குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு பேசுகிறான். யார்? அந்த பொறுக்கி புறம்போக்கு அந்த குடிகார பொம்பளை பொறுக்கி எச்ச பொறுக்கி அந்த பாடுஸ் லக்காடி விஜய் பேசுகிறான். எங்கள் திமுக பேசுகிறான், எங்கள் கலைஞர் குடும்பத்தை பேசுகிறான், அண்ணன் உதயாவை பேசுகிறான், டோட்டல் திமுக அமைச்சரை பேசுகிறான். அவன் பேசிட்டு தீய சக்தின்னு பேசினுக்கிறான். இவன் அவனை புகழ்ந்து பேசுவானா, மறுநாள் திமுக மேடையில் பேசுவானா. இங்கன்னா விபச்சார விடுதியானது நிற்குது அங்கங்கே போகிறதுக்கு ஆடவங்க. உடனே அவனை கூட்டம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறமா கெஞ்சி கூத்தாடிக்கிறான். மாண்புமிகு இந்து சமய அலுவலகத்துறை அமைச்சர் சேகர்பாபு வார்னிங் கொடுத்துருக்காரு. சரி திருந்திட்டான், ஏதோ அங்கே போயிட்டான், காசுப்பட்டு ஏதோ பேசிக்கிறான். சரின்னா அண்ணன் உதயா பிறந்தாளுக்கு அந்த மேடையில் பேசுகிறான். அந்த உதயா பிறந்தாளுக்கு அந்த மேடையில் பேசுகிறாங்க. அவங்க அந்த மேடையில் அண்ணன் சுபவீர் பாண்டியன் இருந்தாங்க, தோழர் மதிவதனி இருந்தாங்க, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க நம்மளுடைய ஆதரவாளர்கள். அங்கே அவன் பேசினான். ஐயோ எப்பா இவன் பேசினான் பாரு அண்ணன் உதயநிதியை, திமுகவில் பிறந்தவன் குமரன், அவனை மாதிரி கண்ட கட்சிக்கு போகிற விபச்சாரியோ என்ன சொல்கிறது, விபச்சாரிக்கு பிறந்தவன் தான் அப்படி போவான். அப்படி நாங்கள் கிடையாது. ஒரே கட்சி திமுகவில் பிறந்து திமுகவில் செத்துருவோம். என்ன அவன் அப்படி கிடையாது. அவன் எல்லா கட்சியில் இருந்துட்டவன். அவன் பேசினான் பார் உதயநிதியை, 1000 யானைகளுக்கு சமமானவன் என் இளைய தலைவன் உதயநிதி. தமிழக இளைஞர்களை ஈர்த்து விட்டான் உதயநிதி. அந்த சம்பத் நாஞ்சில் சம்பத் அவன் பேசினான். அந்த ஒரு இயக்கத்தில் பேச்சாளர்களுக்கு விண்ணப்பித்த பொழுது ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் விண்ணப்பித்த 500 பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்த ஒரே தலைவன் உதயநிதி. இன்று துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி எதிர்காலத்தில் தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலி சிம்மாசனத்தை அலங்கரிக்கப் போவன் உதயநிதி. 2026 மீண்டும் கழக ஆட்சி பொறுப்பில் அமரப்போகிறது என்று கேட்டால் அதுக்கு எங்களிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உதயநிதி. உதயநிதிக்கு நிகர் அவனே. இந்தியாவில் ஒரு இளம் தலைவன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி. உதயநிதிக்கு நிகரான தலைவன் யாரும் இல்லை. அவன்தான் தலைவன். கலைஞரின் பேரப்பிள்ளை, தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை, திராவிட இனத்தின் செல்லப்பிள்ளை, எங்கள் குடும்ப பிள்ளை உதயநிதி. அவன் இந்த நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிக்கும் பொழுது சம்பத் பேச வேண்டும். எவன்டா பேசினா? எல்லாம் பேசிட்டு ₹1,00,000 வாங்கிக்கணும். அவங்க அக்கால ஓலி 10 நாள் பொறுத்து போய் டிவி கலையை சேர்ந்துருவானா. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், இவன் இந்த கூட்டத்துக்கு உதயநிதி பிறந்தான கூட்டத்தில் பேசினா இல்லை, அதுக்கு 4 நாளைக்கு முன்னாலே அந்த திருடில் அடைச்சி நிற்கிறான் பார் கணவனுக்கு வந்தவன்.
அந்த A1 எக்யூஷன் அந்த ஆத ஒரிஜினா போலியில் அடிச்சுட்டு இருக்கிறவன் அவங்ககிட்ட 50 லட்சம் வாங்கிட்டான். வாங்கி கமிட் ஆகிட்டான். 10 நாள் போட்டு அந்த கட்சியில் போய் சேர போகிறான். போகிறோமே இந்த கூட்டத்தை ஒன்று பேசிட்டு போயிடான். இந்த கூட்டத்தை பேசி லட்ச ரூபாய் வாங்கி போயிட்டான். அவனை வச்சுனுக்கிறானுங்க இந்த தமிழக வெற்றி வெட்டு கழகத்தில். இவன் அங்கே போய் அவன் எங்களை பேசுகிறான். இங்கே அதிமுக இருக்கும்போது திமுக எப்படி திட்டினானோ அந்த மாதிரி திமுகவுக்கு வந்தவொடனே அதிமுக திட்டுவான், பிஜேபி திட்டுவான். இப்போது விஜய் கட்சிக்கு போயிட்டு அங்கே இருந்துக்குன்னு இப்போது இங்கே ஐயோ அவன் விஜயை பேசாத பேச்சா எப்பா, அவன் விஜயை பேசாத பேச்சை அவன் தான் முதல்ல சொன்னான். அவனுக்கு படுப்பதற்கு பாய் வேண்டுமோ இல்லையோ, தலகாணி வேண்டுமோ இல்லையோ, அவன் படுப்பதற்கு கர்லான் பெட்டு வேண்டுமோ இல்லையோ, கட்டில் வேண்டுமோ இல்லையோ, ஏசி குளிரறி வேண்டுமோ இல்லையோ, காத்தாடி வேண்டுமோ இல்லையோ, அவன் படுப்பதற்கு அவனுக்கு திரிஷா வேண்டுமுன் முதல்ல பேச நேரத்தில் நான்லாம் அவனு இப்படி பேசல, அவன் நாஞ்சி சம்பத் தான் பேசினான். ஐயோ என்ன அங்கே போய் இப்போ அப்படி சப்பரம் துணுங்க வலிக்கிறதுனாலும் சப்பரம் குல்பேஷ சொல்கிறான், அவங்க வாங்கி தராங்க விஜய் கட்சியில் சப்பரம். ஐயோ அப்படியே விஜயை அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. எங்கள் தலைவர் விஜய் தானே செல்ஃபி எடுப்பார், உதயநிதி செல்ஃபி எடுக்கிறாரு, உனக்கு செல்ஃபி எடுக்காத அட உங்க அம்மா செல்ஃபி எடுக்காதா, நீ என்ன விளக்கு பிடிச்சியா ஏண்டா, உனக்கு அவ்வளோ நல்லா செல்ஃபி எடுக்குதா. இவன் பெரிய பொம்பளை பொறிக்குங்க, பொம்பளை பொறிக்கு விஜய் கிட்டே இந்த பொம்பளை பொறிக்கு போய் சேர்ந்துடாம நாஞ்சி சம்பத். இவன் பெரிய பொம்பளை பொறிக்க ஒரு போட்டோ பார்த்தீங்களா, ஒரு பீர் அப்படியே குடிப்பான், எடுக்காமல் குடிப்பான், அப்படியே பக்கத்தில் பொண்ணு உதட்டு முத்தம் கொடுப்பான். அந்த ஃபோட்டோ வைரல் ஆச்சு பார்த்தீங்களா. சினிமாலலாம் நடிக்கிறான் நச்சான் இவன் என்ன, அவன் அப்படியே பேசுகிறான். இப்போ அங்கே போயிட்டு அப்படியே அதாவது மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலவர்கள் வாலிப பெரியார் அண்ணார் உதயநிதி அண்ணன். ஆமாம் வாலிப பெரியார் தான். யாருக்கடா துணிச்சல் வந்துச்சு, நான் கேட்குறேன் அவங்க அம்மாவில் நாஞ்சி சம்பத்தை கேட்குறேன், யாருக்கடா துணிச்சல் வந்துச்சு ஒரு திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும். அவன் விஜய் எதுவுமே சொல்லாம பயந்து வந்தான். ஆனால் எங்கள் அண்ணன் உதயநிதி டுடே டெப்டி சிஎம், டுமாரோ டெஃபினெட்லி சிஎம். எங்கள் அண்ணன் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்புன்னார்டா. பெரிய பிரச்சனைடா, தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய பிரச்சனைடா. நான் கர்நாடகா பெங்களூரில் பிறந்தவன். கர்நாடகா பெங்களூரில் எங்கே பார்த்தாலும் பிஜேபிக்காரன் உதயநிதி படத்தை கொளுத்துறதுன்னா, செருப்பு மாலை போடுறதுன்னா எவ்வளவோ பண்ணான். இந்தியா ஃபுல்லாக பண்ணான். ஆனால் அப்போது அவன் இந்தியா ஃபுல்லாக பண்ணும்போது நான் எல்லா மீடியாவிலும் பேசினேன். இன்னும் 10 நாளில் ட்ரெண்டு மாறும்போது அண்ணன் உதயநிதிக்கு பாலாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அது நடந்துச்சு. சனாதனத்தை ஒழிப்புன்னாரு. பிரச்சனை ஆகுது. அடுத்து சொன்னார் பாரு அண்ணன் உதயநிதி, நான் பேசுறது உணர்வானவன் நாஞ்சி சம்பத் மாதிரி கிடையாது, அவன் விபச்சாரி. நான் உணர்வோடு பேசுகிறேன். அதாவது என்னன்னு கேட்டால் அவர் தான் தலைவன், திராவிட இனத்தின் தலைவன்றது பெரிய பிரச்சனை. பத்திரிகையாளர் கேட்குறாங்க ஒரு மன்னிப்பு கேட்டுருங்களேன்னு. எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, என்ன வார்த்தை சொல்கிறாரு, எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னதான்ட்டார். என்ன சனாதனத்தை ஒழிப்பேன்னாரு, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகலாம், கோயில் வேணான்னு சொல்ல. பராசக்தியில் கலைஞர் சொன்னார் கோயில் கூடாது என்பதில்லை, அது கொடியவர்களின் கூடாரமாக கூடாது, கோயில் இருக்கட்டும், சாமிக்கு போ, சாமி கும்பிட. ஐயரு மட்டும் என்னடா உள்ளே போகிறது, நம்ம எல்லாரும் உள்ளே போகலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியாவில் கோயில் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல, ராமர் கோயில். மோடிக்கு குரல் கொடுத்துருந்தாண்டான் உதயநிதி, ராமர் கோயில் திறக்கணும். ஏன்னா அங்கே சங்கராச்சாரியர் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, நரேந்திர மோடி பாப்பான் கிடையாது, பிராமின் கிடையாது, அவர் பிசியோ எம்பிசியோ, தரக்கூடாதுன்னாங்க. தரன்னு அண்ணன் உதயநிதி குரல் கொடுத்தார். சாமி கும்பிடாதுன்னு சொல்ல, எல்லாரும் சமமாக இருக்கலாம், எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாம், சாமிக்கு முன்னால் எல்லாரும் சமம், ஏற்றத்தால் இருக்கக்கூடாது. நரேந்திர மோடியை கோயில் திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் பார், அது சனாதனம், அத்தை ஒழிப்பண்ணார். அப்படியே ட்ரெண்டு மாதிரி அண்ணன் உதயநிதிக்கு எல்லாரும் பாலாபிஷேகம் பண்ணாங்க. என்னது, எல்லாருக்கும் பாலாபிஷேகம் பண்ணாங்க. இவன் போய் டிவிகே கட்சியில் சேர்ந்து அவன் அந்த திருட்டு பையன், அந்த போலில் அடிச்சுட்டுக்கிறான் பார், அந்த திருட்டு பையன் மார்ட்டினுடைய மருமகன், அவங்க மாமியார் போய் ஏடிஎம்கேல சேர்ந்துச்சு. என்ன மாதிரி குடும்பமாக இருக்கும் பார், அவங்க மாமியார் போய் ஏடிஎம்கேல சேர்ந்துச்சு. இவன் ஆதவஞ்சனா மாமியார். அவன் அந்த மார்ட்டின் அவங்க இன்னொரு மாப்பிள்ளை பாண்டிச்சேரியில் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான். நல்ல குடும்பம்டாது. அவன் இவனை கட்சியில் சேர்த்துட்டானா, இவன் கட்சியில் சேர்த்துக்கு போகிறான். உன்னை விஜய்கிட்ட போனால் கட்சியில் சேர்ந்துட்டான், பத்திரிகைகள்கிட்ட பேசினான். அப்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்ன சொன்னார் விஜய். நான் போன உடனே என்னை பார்த்த உடனே விஜய் நான் உங்கள் ஃபேனுன்னு சொன்னார். என்ன ஃபேனு, கேத்தான் ஃபேனா உஷா ஃபேனா, அரசியல் விபச்சாரி ஃபேன். என்னை பார்த்து நான் உங்கள் ஃபேன்னு சொன்னார், உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பும், என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு இலக்கிய முகம், ஒரு லிட்ரேச்சர் ஃபேஸ் வேண்டும்னு சொன்னேன், உங்களுக்கு ஒரு இலக்கிய முகம் வேண்டும், அதை நான் பண்ணித்தரேன்னா. கூட்டி கொடுத்து ஊற்றி கொடுக்குற
பாம்பே ரெட் லைட் ஏரியாவில் கீழே ஒருத்தன் என்னென்னு இருப்பான், சார் லடிக்கு உப்பர் அந்தரே சார் 16 இயர்ஸ் சார் 17 இயர்ஸ் சார் 14 இயர்ஸ் சார் அச்சா சார் லடிக்கு அச்சா கம்பெனி தேக சார் ஆவு சார் உப்பராவு சார்னு மேலே கூப்பிட்டு போய் காசெல்லாம் பிடிங்கி நட்டி அனுப்பிச்சிருவானுங்க. அந்த மாதிரி புரோக்கர் பையன் இவன் நாஞ்சில் சம்பத். இவன் சொன்னானா, உங்களுக்கு ஒரு இலக்கிய முகம் தேவைப்படுகிறது, உங்களுக்கு ஒரு லிட்ரேச்சர் ஃபேஸ் வேணும், நான் உங்களுக்கெல்லாம் பண்ணி தரேன். உடனே அவர் வந்துட்டு அந்த புஷி ஆனந்தான் அவங்க அக்கால ஒளி, அவன் ஒரு பரோட்டா கடை மாஸ்டர், புஷி ஆனந்த் மூஞ்சி பாரு பரோட்டா பிசைஞ்சு வச்ச மாதிரியே இருக்கும். சொல்லிட்டாங்க, நான் தமிழ்நாடு முழுக்க பேச்சாளர்களை தயார்படுத்த போகிறேன். அவர் என்னுடைய ஃபேன் ஆகிட்டார், அவர் என்ன ஃபேனுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தான் பாரிவன். இது வரைக்கும் விஜய் இன்னும் பார்க்கல, அவனையும் இவனும் பார்க்கல, ஏதோ கூட்டம் பேசினுக்கிறான். நாளைக்கு இவன் விஜய் அரசியலில் அந்த எந்த தொழில் டெபாசிட் ஆக மாட்டான். என்ன சொல்கிறது, அப்போ இவனை கூப்பிட்டு கேளு என்னடா ஆச்சுன்னு. என்ன ஆச்சு, கட்சியில் சேரும் போது பார்த்தேன் விஜயை, அது பிறகு நான் பார்க்கவே இல்லையே. அப்புறமா எந்த கட்சியிடா போவேன். இவன் திமுக பற்றி பேசுகிறான், இவன் தளபதியை பற்றி பேசுகிறான். தேசிய கட்சி எங்களோடு வரப்போகிறது, முக்கியமான மாநில கட்சிகளோடு வரப்போகுது நாஞ்சில் சம்பத் சொல்கிறான். எந்த தேசிய கட்சிடா? காங்கிரஸா? எந்த மாநில கட்சிடா? தேமுதிக அக்கா பிரேமலதா விஜயகாந்தா, அவங்களாம் நல்ல முடிவு எடுத்து திமுகவுக்கு வந்தாங்க. சந்தோஷம். அக்கா பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுக்கு வந்தது சந்தோஷம். காங்கிரஸ் கிட்டத்தட்ட பேசிட்டாங்கன்னா, காங்கிரஸ் விஜய் கட்சிக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். இவன் பேசுகிறான், அவன் ஒரு விபச்சாரி மகன், அவன் நாஞ்சில் சம்பத்து. அவன் போகாத கட்சியே இல்லையங்க, எப்படிடா அவனை நம்புறீங்க? துரோகத்தை பற்றி அவன் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்ததை இவன் பேசுகிறான். ஏடா லவ் பாஸ் டேடே பிளடி டே ஸ்டூபிட் நான்சென்ஸ். அண்ணன் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது நீ விமர்சனம் பண்ண போகாத கட்சி இல்லை. திமுகவில் இந்த மதிமுகவில் இந்த திமுக திரிய திராவிட இயக்க பேச்சாளராக வந்த அப்புறமா அவர் மல்லை சத்யா கட்சி ஆரம்பித்தார். அங்கே போய் அப்படியே எட்டி பார்த்தான், அங்கே கூட்டம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எவந்தோ நல்லா பண்ணி போய் ஒரு பணம் வாங்கிக்கின்னு அங்கே போய்கிற விஜய் கட்சிட்ட பஸ் ஸ்டாண்டில் விபச்சாரம் பண்ணுறதுனா ஒரு விபச்சாரி கட்சி ஆரம்பித்து விஜயோட பணம் அதிகமாக தரேன்னா அந்த விபச்சாரிக்கு போய் விளக்கு பிடிப்பான் நாஞ்சில் சம்பத். இவன் திமுக பற்றி பேசுகிறான். சமீப காலமாக இவன் திமுக பற்றி பேசியிருக்காடே. நான் ஒருத்தன் போகிறேன்டா உனக்கு யார்? நான் ஒருத்தன் போகிறோம். இவனை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த நாஞ்சில் சம்பத்து, இந்த தமிழறிவு மணியன்னு ஒரு புறம்போக்கத்தை இருப்பான். அவன் மிகப்பெரிய கட்சி 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படியே போய் தமிழ் மாநில காங்கிரஸில் சேர்ந்துட்டான். அந்த கட்சியை தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்த்துட்டான். இவன் இந்த நாஞ்சில் சம்பத்து, இந்த தமிழறிவு மணியன்னு, அந்த பழக்கருப்பையான ஒரு ஆள் இருப்பார், பழக்கருப்பையா. இந்த மாதிரி ஒரு கேங்கெல்லாம் இருக்குது. என்னது, இந்த மாதிரி ஒரு கேங்கு. இவனுங்களெல்லாம் வேலை கிடையாது. இவனுக்கு இந்த மாதிரி பேசி சுற்றி நிற்பாங்க. அதனால் நாஞ்சில் சம்பத்துக்கு சொல்கிறேன், என்ன சொல்கிறது, அப்பா அவன் பேசுறது பார்க்கணும். ஐயோ 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 ஐயோ, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில். ஆனால் அவன் பொம்பளையாக பிறந்திருந்தான்னு வச்சுங்க நாஞ்சில் சம்பத்தை. உங்கள் அக்கால ஒளி அவன் பொம்பளையாக பிறந்திருந்தானா என்ன சொல்கிறது, 2000 வெப்பன்ஸை பார்த்துருப்பான். ஓப்பனாக பேசுனா அசிங்கமாக இருக்கும். 2000 வெப்பன்ஸை பார்த்துருப்பான் பொம்பளையாக பிறந்திருந்தா. அவன் தளபதியை பற்றி, உதயானனை பற்றி பேசுகிறேடா. இந்த கட்சியில் நான் எந்த பொறுப்பில் இல்லைடா, என்ன பிரச்சனைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கட்சி விட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறது எனக்கு பிடிக்கலடா. எனக்கு வேறு கட்சி தெரியாதுங்க. ஸ்டில்லும் ஐ மீன் சஸ்பென்ஷன் தான் இருக்கேன். தலைவர் நல்லா இருக்காரு, கட்சிக்கார் நல்லா இருக்காங்க. தலைவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அப்படி ஒரு தலைமை இன்றைக்கி இனிமேல் தளபதிக்கு அடுத்து ஒரு தலைவன்னா நான் உதயா. கலைஞர் நிதியை திரவலாக பெற்றார் தலைவர் தளபதி. இந்த நாட்டை காப்பாற்றுறாரு. இன்னும் 50 வருஷம் காப்பாற்றுறதுக்கு அண்ணன் உதயா இருக்கார். இந்த கட்சி விட்டால் வேறு கட்சி தெரியாது. உன்னை ஒரு விபச்சாரி அரசியல், உன்னையே எல்லா கட்சியில் சேர்க்கலாம், நாங்கள் போனால் சேர்த்துக்க மாட்டாங்களா? அதை விட பாலிடால் சாப்பிட்டு குடும்பத்தோடு சாப்பிட்லாம்டா. இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டில் இந்த கட்டண கழிவறை இருக்குதுல்ல, அங்கே உட்காந்து பிச்சை எடுத்து போச்சுக்கலாம். போடா வாத்தா நீ போடா. நாஞ்சில் சம்பத்தை ஜாடு மாடு பாடுகா லக்கடி பாடூஸ் பையா. நாஞ்சில் சம்பத்தை, நீ எல்லாம் திமுக பற்றி பேசுகிற, அண்ணன் உதயா பற்றி எல்லாம் பேசுகிற மாடா. நல்ல சாவ நீ உயிருக்கு போராடும் போது உன்னை காப்பாற்ற அந்த தளபதி காப்பாற்றினாரா? எங்கள் தலைவர் தளபதி காப்பாற்றினா. அங்கே போய் அந்த பொம்பளைங்க தீட்டு துணி மாதிரி ஒரு துண்டுக்குது, டிவிக்கு இது பொம்பளைங்க தீட்டு துணிக்குது இல்லை, அந்த தீட்டு துணி அப்படி தூரம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தீட்டு துணி மாதிரி அந்த தாவேக்கா துண்டை மேலே போட்டுக்கிறான் அவங்க அம்மாவில். உங்கள் அத்தான் நாஞ்சில் சம்பத் பாடுஸ் லக்காடி போய் போட்டுன்னு திமுக பற்றி பேச. அவன் பெரிய மயிறு மாதிரி 10 மைக்கு வாயில் வைக்கிறாங்க. அவன் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டு, மைக்கு ஸ்பெஷலிஸ்ட். அவன்
அவனுக்கு மைக் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் பேச விரும்பல. அதனால் நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், செருப்படி வாங்குவேன், மரியாதையை பேச. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.